அது மாதிரி இப்போ திமுகவிற்கு இப்போ வந்து அவருடைய அறிவிப்புனால வந்தவர்கள் மாறி இப்போ இல்லை அம்மா இல்லை எம்ஜிஆர் இல்லை அடுத்த கட்டமாக எங்கே நகருவதுன்னு ஒரு எடப்பாடி ஒரு உரிய தலைமையா அப்படின்னு யோசிக்கும் போது ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி அவர் பக்கம் வந்த பெண்கள் வந்தாங்க. அவர்கள் அதை தாண்டியும் திரும்ப பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது அதை அனுபவித்தவர்கள் கொஞ்சம் பேர் இன்னும் கூடுதலாக வந்தார்கள். அதனால் அந்த இது இருந்துச்சு. இப்போ விஜய் வரும்போது அதில் ஒரு செக்டார் கொஞ்சம் ஒரு சிறு சதவீதம் சிதறி போகலாம். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்ம மறுத்துட முடியாது மொத்தமாக. அதுக்காக வந்து அன்மாசா பெண்கள் எல்லாரும் பெண்கள் 100% ஸ்டாலினுக்கு போட்டுருவாங்க, 100% விஜய்க்கு போட்டுருவாங்க. பெண்கள்னா விஜய் தான் போடுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதை அதான் சொன்னேன், ஏடிஎம்கேக்கு போடுற இன்னும் லாயல்ட்டி உள்ள அந்த வாக்காளர்களும் பெண்கள் இருக்க தான் செய்யறாங்க. அதை பார்த்தோம் நாங்கள். அப்போ பெனிஃபிஷியரியா இருந்த பெண்கள் வந்து ஸ்டே பண்றாங்க. ஏன்னா சொல்றேன்ல, பேரம்பேத்திகள்ட்ட பொய் சொல்லிட்டு போட்ட பாட்டிகள்லாம் இருக்காங்க. 3000 ரூபாய் 5000 ரூபாய் வேலை அதெல்லாம் பேசினவங்க எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு கொடுத்தது என் கணவன் கொடுக்காத, என் குழந்தை பையன் கொடுக்காத, ஸ்டாலின் கொடுத்தாருன்னு சொல்லி அந்த பெனிஃபிஷியரி வந்து அதை புகழ்ந்து அதை மகிழ்ந்து அதை ரசித்து ஓட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் சினிமா மோகத்தில் ஒரு கவர்ச்சியில் ஒரு இதில் ஏதோ ஒரு மாற்றம் வேணும்னு கூட இருக்கலாம். அதை தாண்டியும் கூட இவர்களால் இப்போ வந்து நம்மளால் மாற்றம். நீங்கள் ஒரு எடப்பாடிக்கு ஓட்டு போட்டோம், ஜெயலலிதாவுக்கு 2014 ஓட்டு போட்டோம், 2014 திரும்ப ஜெயலலிதாவுக்கு போட்டோம், 2021 போட்டோம் அப்படின்னு சில குடும்பங்கள் அப்படியே இருக்கும். ஆனால் அது அவர்கள் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தை அவர்கள் தான் பார்க்கணுன்றது ஒன்று இருக்கட்டும். எதுவுமே நம்ம லைஃப் மாறலை. இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் சினிமாவில் த ப்ராமிஸ் ஆஃப் சேஞ்ச். ஆமாம், அதுக்காக நம்ம லைஃப் உடனே ஒருவேளை சேஞ்ச் ஆகுமோ, அந்த ஒரு பாடலில் பணக்காரன் ஆவாங்கல்ல, அது மாதிரி சினிமாவில் வந்து வர்ற மாதிரி ஒரே பாட்டில் ஏதாவது மாறிடாதா? ஒருவேளை விஜய் வந்திருக்காரு, 2 ஆட்சியும் பார்த்துட்டோம், ஓட்டு போட்டு பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கலை. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் வரக்கூடிய அது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வாழ்க்கை, ஒரு புது தலைவர் வந்து தங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுற மாட்டாருன்ற எதிர்பார்ப்பு ஒரு சினிமா கவர்ச்சியை தாண்டி அதுவும் இருக்கலாம். ஒரு மாற்றம் விரும்பியும் இருக்கலாம். அலுப்பு 2 திராவிட கட்சிக்கும் போட்டு பாட்டோமையா என்ன நடந்துச்சு, ஒன்று போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு போனா போகுதுன்ற மாதிரியான ஒரு மனநிலையும் சில பேர் போட்டிருப்பாங்க.